கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நம்மை தேவன் பாதுகாக்கும் போது ஒரு பூரணமான பாதுகாப்பாய் இருக்கிறது. நம் ஆண்டவர் நம்மை பல பல விதங்களில் பாதுகாக்கிறார். தமது நாமத்தை கொண்டும் பாதுகாக்கிறார். கர்த்தர் தமது நாமத்தை கொண்டு நம்மை பாதுகாக்கும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவர் நாமத்தை விசுவாசித்து அவர் நாமத்திற்குள்ளாய் நாம் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும். சர்வ வல்லமுள்ள தேவனால் முற்பிதாக்களுக்கு தரிசனமாகி இருக்கிறேன் என்பவர் என்று மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தி யெகோவா என்னும் நாமத்தினாலே பார்வோனோடு யுத்தம் செய்து தமது ஜனத்தை விடுதலை செய்து பாதுகாத்து நடத்தினார். சிவந்த சமுத்திர கரையிலே இஸ்ரவேலர் கானானை நோக்கிய தங்கள் பயணத்திலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பார்வோனின் இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தபோது கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார். சிவந்த சமுத்திரத்தை தமது பலத்த கீழ்காற்றினால் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். இஸ்ரவேலர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். எருசலேமை சுற்றி நான் அக்கினி மதிலாய் இருப்பேன் என சகரியா 2:5 சொன்னது போலவே கர்த்தருடைய மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் முன்னிருந்து விலகி பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்து அவர்களை பாதுகாத்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் மந்தாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இஸ்ரவேலர் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே சிவந்த சமுத்திரத்தினாலேயும் மேகத்தினாலேயும் ஞானஸ்நானம் பெற்று சுகமாய் கரை ஏறினார்கள். மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரை ஏறுகிற ஆட்டு மந்தையைப் போல கர்த்தரின் ஜனம் அன்று எத்தனை அழகாயிருந்திருப்பார்கள். எகிப்தியரோ திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். ஜெபம். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் அதற்குள் ஓடி வருகிறேன். என்னை சுகமாய் தங்க பண்ணும். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.